ஒரு மனிதர்கள். ஆனால் உங்களுடைய கோபம் உங்களுடைய பலவீனமாக மாறிவிடும். அது உங்களுக்கே தெரியவும் செய்யும். நீங்கள் ஒரு சில இடங்களில் மேல வேறு யார் மீதாவது இருக்கின்ற கோபத்தை உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களிடமோ இல்லைன்னா உங்க கூட பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்களிடம் நீங்கள் காட்டக்கூடிய ஒரு மனிதர்களாக இருப்பீர்கள். அது ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் பெரிய அளவில் ஒரு துன்பத்தை கொடுத்திருக்காது. ஆனால் போக போக அது உங்களையே பலவீனமாக ஆக்கிவிடும். சில நல்ல உறவுகளை கூட நீங்க இழந்து விடுவீர்கள். உங்களுடைய காதல் வாழ்க்கையிலும் திடீர் என்று பிரச்சனைகளும் வந்திருக்கும் இதனால். ஆனா நீங்க எப்பொழுதுமே நேர்மையா நடந்து கொள்வீங்க. மற்றவங்க மீது அதிகமான அன்பும் வைத்துக் கொள்வீங்க. இருந்தாலும் இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள்ல நீங்க கோவப்படுவதை கொஞ்சம் மாற்றிக் கொண்டீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் நல்ல ஒரு விதத்தில் நிச்சயமாக போக ஆரம்பிக்கும். இதை சிலர் கவனித்திருப்பாங்க உங்களுடைய வாழ்க்கையில. அவங்க உங்களை செயல் திட்டமிட்டு சில விஷயங்களை செய்யவும் வச்சிருப்பாங்க. உங்களை கோவப்படுத்தவும் செய்திருப்பார்கள். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே உங்களுக்கு தெரியாம தாங்க இருக்கும். ஆனால் போக போக நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்களே பார்த்து அறிந்து கொள்வீங்க. ஏன் இதெல்லாம் நடக்கிறது, எதற்காக நடக்கிறது என்ற ஒரு கேள்விக்கு நீங்களே பதிலையும் கூற ஆரம்பிப்பீர்கள். விடை தெரியாமல் இருந்த உங்களுடைய வாழ்க்கையில இனிமே நம்ம என்ன ஒரு பிரச்சனை பண்றோம், என்ன ஒரு தவறை செய்து கொண்டு இருக்கிறோம் என்று உங்களை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன விஷயங்களை கூட நீங்களே அறிந்து கொண்டு இனிமேல் நடக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க அந்த உணர்ச்சியில் பேசும் பொழுது அவர்கள் அதனை பயன்படுத்தி உங்களை தவறானவராக காட்டியிருப்பார்கள். ஆனால் நீங்கள் எப்பொழுதுமே நல்ல ஒரு மனிதர்கள். ஆனால் அது மற்றவங்களுக்கு தெரியுமான்னு கேட்டீங்கன்னா ஒரு சில நேரங்கள்ல அது தெரியாமல் போய்விடும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் காயங்களை கொண்டு வந்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் நீங்களே இதை உணர்ந்த போது அது தாமதமாகி போயிருக்கும். சில நல்ல உறவுகள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பாங்க. இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும். கோபம் உங்களுடைய எதிரி கிடையாது. அதை கட்டுப்படுத்தாததான் உங்களுடைய எதிரியாக இருக்கும். எனவே கோபத்தை நீங்கள் கட்டுப்படுத்தி வாழ்ந்து வந்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு வாழ்க்கையாக மாறிவிடும். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய உணர்ச்சியையும் யாரும் கட்டுப்படுத்தவும் அனுமதிக்க கூடாது. இந்த இரண்டிலும் மட்டும் நீங்கள் கவனமாக இருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் என்பது இனிமே ஏற்படவே ஏற்படாது. இப்படிப்பட்ட வாழ்க்கையில உங்களுக்கு உதவிதான் உங்களுடைய மிகப்பெரிய ஒரு அவமானமாக மாறியிருக்கும். ஆரம்பத்தில் நீங்கள் எல்லாருக்குமே உதவி செய்யக்கூடிய ஒரு மனிதர்களாக எப்போதுமே நீங்க இருப்பீங்க. ஆனால் நீங்கள் எப்போதும் உதவி செய்ய தயாராகத்தான் இருந்தீர்கள். யாராவது கேட்டால் நீங்கள் மறுக்க மாட்டீங்க. மறுக்காம அவங்களுக்கு உதவியை உடனே செய்து கொடுப்பீர்கள். அவர்களுக்கு என்ன வேண்டும், என்ன அவங்களுக்கு பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையில சந்தோஷமாக இருப்பார்கள் என அனைத்துமே உங்களுக்கு தெரியும். அதன்படியும் அவங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே பண்ணி கொடுக்கவும் நீங்க தயாராகவும் இருந்திருப்பீங்க. யாராவது கேட்டால் நீங்கள் ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டீங்க. ஆனால் ஒரு நாள் நீங்கள் உதவிய அதே மனிதர்கள் யாருக்கெல்லாம் நீங்க உதவி செய்தீர்களோ அதுல ஒரு மனிதர்கள் உங்களையே அவமானப்படுத்தி இருப்பாங்க. நீங்க உதவின்னு அவர்களிடம் ஒரு நாள் போய் கேட்டு நின்றிருந்திருப்பீங்க. அந்த ஒரு நேரத்துல அவர்கள் உங்களை அவமானப்படுத்தி இருப்பார்கள். என்னால பண்ண முடியாதுன்னு கூறியிருந்தால் கூட உங்களுக்கு மனமானது உடைந்து போயிருக்காது. ஆனால் அவர்கள் பேசிய வார்த்தைகளாக இருக்கட்டும், அவர்கள் நடந்து கொண்ட விதமாக இருக்கட்டும், அது உங்களை மிகப்பெரிய அளவுல அவமானப்படுத்தியிருக்கும். மற்ற நபர்களும் அதனை பார்த்திருப்பாங்க. அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஆனா நம்ம அவங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தவறுகளையும் பண்ணல, நன்மைகளை தான் நம்ம ஏற்படுத்தி கொடுத்தோம். இருந்தாலும் ஏன் நம்முடைய வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்தது என்கிற மாதிரியான பல கவலைகள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். நான் இதற்காக உதவினேனோ என்று உங்களுக்குள்ள பல கேள்விகள் எழுந்து கொண்டேதான் இருக்கும். இந்த ஒரு அனுபவம் உங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கும். இந்த சில விஷயங்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத சில விஷயங்களையும் சில செயல்பாடுகளையும் உங்களுக்கு நடக்க வைத்திருக்கும். இது எப்படி நடந்தது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கவும் செய்திருக்கும். எல்லாருக்கும் உதவுவது நல்லதுதான். ஆனால் எல்லோருக்கும் எல்லா அளவிலும் உதவுவது சரியானது கிடையாது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். எல்லாரும் எல்லாரையும் மாதிரி இருக்க மாட்டாங்க. சில நபர்கள் மாற்றம் அடைந்து இருப்பாங்க. அவங்க நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்த உதவிகளை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க. அந்த மாதிரி உங்களுடைய வாழ்க்கைக்குள் சில நபர்கள் நிச்சயமாக இருப்பார்கள். அவர்கள் உங்களை அவமானப்படுத்திய அந்த வார்த்தைகளாக இருக்கட்டும், பேசிய விதங்கள், அது அனைத்தையுமே உங்களால மறக்கவே முடியாதுங்க. உங்களுடைய மதிப்பை புரிந்து கொள்ளாதவங்களுக்கு உங்களுடைய நேரமானது வீணாக்கப்படும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம நீங்க எல்லாரிடமும் நேரத்தை செலவிட்டு கொண்டிருப்பீங்க. உங்களுக்கான வேலைகள்ல நீங்க எப்பொழுது கவனமாக இருக்கிறீர்களோ அப்பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்குங்க. நீங்க வாழ்க்கையில முன்னேற முயன்ற ஒவ்வொரு முறைகளும் ஏதோ ஒரு தடைகளும் அவமானமும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆனா அந்த ஒரு நேரத்துல அந்த அவமானமும் அந்த தடைகளும் மட்டும் ஏற்படாமல் இருந்தால் உங்களுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிருக்கும். ஆனால் அது உங்களுக்கும் தெரியும். இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும் சின்ன சின்ன தடைகளும் சின்ன சின்ன ஏமாற்றங்களும் நம்பிக்கை துரோகங்களும் நடந்திருக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கை அப்படியே தடைபட்டு நின்றிருக்கும்.
இது உங்களை பலமுறை உடைத்திருக்கும். ஆனால் ஆரம்பத்தில் எதுவுமே தெரியாம இருந்திருப்பீங்க. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கையில இது பல தடவைகள் உங்களுடைய மனதையும் உடைத்து காட்டியிருக்கும். நான் முயற்சி செய்ய வேண்டாமா என்கிற ஒரு எண்ணம் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனா உண்மை என்ன தெரியுமா? நீங்கள் முன்னேறும் போதுதான் உங்களுடைய எதிர்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். முன்னேறாத வரைக்கும் எல்லாருமே உங்களிடம் சகஜமாக பழகுவாங்க. முன்னேறும் பொழுது அனைவருமே உங்களை எதிர்ப்பார்கள். அதனை நீங்களே புரிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய வளர்ச்சி சிலருக்கு பயமாக இருக்கும். அதனால அவங்க உங்களை தடுக்க முயற்சி செய்து கொண்டு இருப்பாங்க. இந்த இந்த விதமான அவமானங்கள் உங்களுடைய தோல்விகள் கிடையாது. இது உங்களுடைய வளர்ச்சியின் அடையாளம் என்பதை போக போக நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நான் கூறியதும் சொன்னதும் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வாயிலாக கூறுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்கள் வர ஆரம்பிக்கும். அந்த மாற்றங்கள் எப்படி இருக்கும், எந்த வகையில் நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே தாங்க இருக்கும். மேசம் ராசி அன்பர்களே, வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில தைரியம் இப்போது உங்களுக்கு வருமானமாக பெருக ஆரம்பிக்கும். மனதிற்குள் உங்களுக்கு எவ்வளவு தைரியம், எவ்வளவு பயம் இருந்தாலும் அது அனைத்துமே விலகி விடுங்க. விலகி போதுமான அளவுக்கு தைரியமானது கிடைக்கும். வாழ்க்கையில எடுத்து என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ள பல கேள்விகள் இருந்திருக்கும். அந்த கேள்விகளுக்கு இனிமே உங்களுக்கான பதிலானது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். அந்த ஒரு தைரியம் உங்களை பல முறை பிரச்சனைகளை மட்டும் கொடுத்து கொண்டே இருந்தது என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் அந்த ஒரு தைரியம் உங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனைகளையும் கொடுத்திருக்கும். அதே மாதிரி சில பிரச்சனைகளையும் தீர்த்தும் வைத்திருக்குங்க. உண்மை என்ன தெரியுமா? அது தவறான இடத்தில் நீங்கள் பயன்படுத்தீர்கள். தைரியத்தை எந்த ஒரு இடத்தில் பயன்படுத்த வேண்டுமோ அங்கு நீங்க பயன்படுத்தாம சில கோழையான இடங்கள்ல நீங்க பயன்படுத்தியதால் அது உங்களுக்கு நல்ல பயன்களை கொடுக்காமல் கெடுதல்களை உங்களுக்கு இதுவரைக்கும் கொடுத்திருக்கும். ஆனா இந்த ஒரு தைரியம் சரியான வாய்ப்பில் பயன்படுத்தி வந்தீர்கள் என்றால் அது உங்களுடைய வருமானமாக மாற ஆரம்பிக்கும். நீங்க கொடுத்த ஒவ்வொரு விதமான தைரியமான முடிவுகளும் தைரியமான பாதையும் உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக மாறிவிடும். அதற்கு நீங்க தைரியமான சில செயல்களை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே அது உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனா எல்லா விதமான இடங்களிலும் நீங்க உங்களுடைய தைரியத்தை காட்டக்கூடாது. உங்களுக்கே தெரியும், இந்த ஒரு இடத்தில் நம்ம தைரியத்தை காட்டினால் மட்டுமே நமக்கு நடக்க வேண்டியது நடக்கும் என்று நீங்களே அறிந்து கொள்ள வேண்டிய இடங்களில் மட்டும் உங்களுடைய தைரியங்களை நீங்கள் காட்டி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அழகானதாக மாறிவிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எடுக்கக்கூடிய எல்லா விதமான முடிவுகளும் இனிமே நன்மைகளை தேடி கொடுக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில திருப்பு முனைக்கான ஒரு காலமாக இருக்கும். இது ஏன் தெரியுமா இப்போது நடக்கிறது என்றால், நீங்கள் பயத்தை தாண்டி முன்னேற கற்றுக்கொண்ட ஒரு மனிதராக மாறிவிடுவீர்கள். அதனால மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையில இந்த மாதிரியான சின்ன சின்ன செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனை பார்க்கும் பொழுது நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. நம்முடைய வாழ்க்கையில இப்படியெல்லாம் மாற்றங்கள் உண்டாகுமா அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய ஒரு மனிதர்களாக நிச்சயமாக மாறவும் செய்வீர்கள். அடுத்ததா புதிய தொழில் வாய்ப்பு உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். மேசம் ராசியை பொறுத்தளவுக்கு இதுவரைக்கும் நீங்க தொடங்கிய தொழில்கள், வேலைகள் அனைத்திலும் போதுமான அளவுக்கு நன்மைகள் இருந்திருக்காது. ஆனா இந்த ஒரு காலம் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழிலை தொடங்கினாலும் ஒரு வேலைக்கு போனாலும் உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்து அதுல நீங்க காலை வச்சீங்க அப்படின்னா போதுமான அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்கும். ஆனா நீங்க நினைத்ததை விட அதிகமாகவே உங்களுக்கு லாபமானது கிடைக்கும். பேரும் புகழும் உங்களால சம்பாதிக்கவும் முடியும். ஆனால் அதற்கு நீங்கள் இந்த ஒரு நேரமானது முடிவதற்குள் நீங்க கடைகளையோ இல்லைன்னா தொழிலையோ இல்லைன்னா ஏதாவது ஒரு வேலைகளையோ நீங்க உங்களுடைய மனசார உண்மையாக இருந்து பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்க ஆரம்பிக்கும். இது கிடைக்கிறதா இல்லையா என்பதை நீங்க காத்திருந்து பாருங்கள். இது உங்களுடைய வாழ்க்கையில தன்னம்பிக்கையாக இருக்குது. நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள், உருவாக்கிய தொடர்புகள், கற்றுக்கொண்ட திறமைகள், இது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில இந்த ஒரு வாய்ப்பை நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கும். இந்த ஒரு புதிய தொழில் வாய்ப்பு தாங்க உங்களுடைய வாழ்க்கையை ஒரு புதிய நிலைமைக்கு கொண்டு போய் கொடுக்கும். இதற்கான காரணங்கள் நீங்கள் இப்போது அதை கையாள தயாராக இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துவதற்காக மட்டுமே தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடக்கும். கடந்த கஷ்டத்திற்கு இனிமே பதில் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும். நீங்கள் இதுவரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள் வெளியில் சொல்ல மாட்டீங்க. மனதிற்குள்ளேயே வைத்துக் கொண்டிருந்த கஷ்டங்களாக இருக்கும். அது அநியாயங்களாக இருந்திருக்கும், மன வலிகளாக கூட இருந்திருக்கும். ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சில விஷயங்களை இனிமே நீங்க வெளியில் சொல்ல ஆரம்பிப்பீர்கள். மனதிற்குள் வைத்திருந்த சில பிரச்சனைகளுக்கும் இனிமே தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் போல சமநிலையில் இனிமேல் இருக்காது. சமநிலையில் இருக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்க இப்போது அனுபவிக்க போகின்ற இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும். நீங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த நேரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத சில திருப்பு முனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும்.
இந்த கஷ்டங்களுக்கு இனிமே பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு தோல்விகள் என்பது நடக்கப் போவது கிடையாது. வெற்றிகள் தாங்க உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க செய்த சின்ன சின்ன செயல்களுக்கு உங்களுக்கு கர்மாவானது, உங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களுக்கு இப்பொழுது கர்மா நிச்சயமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நீங்க செய்த நல்லது, நீங்க காட்டிய பொறுமை, இது எல்லாமே உங்களுக்கு திரும்ப கிடைக்கும். இதற்கான காரணங்கள் என்னன்னா, நீங்க கஷ்டத்தில் கூட தவறான பாதையை தேர்வு செய்ய மாட்டீர்கள் என்பதற்கு இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சான்றாக இருக்கும். எனவே இனிமே வரக்கூடிய நாட்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல நாட்களாக நிச்சயமாக இருக்கும். இதெல்லாம் நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் காத்திருந்து பொறுமையாக பாருங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். இனிமே தீர்வும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனால் உங்களுடைய வாழ்க்கை எப்போதும் போல சமநிலையில் இனிமேல் இருக்காது. சமநிலையில் இருக்காமல் சின்ன சின்ன பிரச்சனைகளுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கும். நீங்க இப்போது அனுபவிக்க போகின்ற இந்த மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்களாக இருக்கும். நீங்க எதிர்கொள்ளக்கூடிய இந்த நேரங்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களால மறக்க முடியாத சில திருப்பு முனைகளை உருவாக்கக்கூடியதாக இருக்கும். இந்த கஷ்டங்களுக்கு இனிமே பதிலானது கிடைக்க ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு தோல்விகள் என்பது நடக்கப் போவது கிடையாது. வெற்றிகள் தாங்க உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். நீங்க செய்த சின்ன சின்ன செயல்களுக்கு உங்களுக்கு கர்மாவானது, உங்களுக்கு துரோகம் செய்த மனிதர்களுக்கு இப்பொழுது கர்மா நிச்சயமாக பதில் சொல்ல ஆரம்பிக்கும். அதனால வாழ்க்கையில என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்பதை நீங்களே புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. எனவே இந்த ஒரு நேரம் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல பலன்களை ஏற்படுத்தக்கூடிய நல்ல ஒரு நேரமாக இருக்கும். நீங்க செய்த நல்ல